பால் கடம்பு இந்த வார்த்தையை கேட்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். அப்படி கத்தியை வச்சு கட் பண்ணும் போது அல்வாவை விட ரொம்ப சாஃப்டாக வருது. இந்த ரெசிப்பியை உங்களுக்காக இன்றைக்கி நான் ஆதிரா ஜங்ஷனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அகர் அகர் நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 10 கிராம் தான். அதை நம்ம ஈஸியாக மிக்சிலெலாம் அப்படியே அரைச்சிட முடியாதுங்க. அதனால் நான் சின்ன சின்னதாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற கொதித்த தண்ணியை அதில் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு இது ஈஸியாக ரெசிபி செய்யும் போது கரைஞ்சி வரும். இப்போ பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கொழுப்புள்ள பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹையில் வச்சு சூடேறுற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது கிண்டி விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா ஒரு காவாசி வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அகர் அகர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி மீதம் இருந்தால் அதை வடிச்சிட்டு அகரகரை மட்டும் சேருங்க. இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீனி ரொம்ப வேண்டாம்னா 50 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரையவும் நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த 10 ரூபா பால் பவுடர் பேக்கெட்லாம் விற்கும், அதில் 1 இல்லாட்டி 2 கூட போட்டுக்கலாம். ஒருவேளை பால் பவுடரே வேண்டான்னு நினச்சா கூட நீங்கள் விட்டுறலாம். இதெல்லாமே நல்லா கரைஞ்சி கொதித்து வரும்போது டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை கூட நீங்கள் தட்டி சேர்த்துட்டு கடைசியில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்க விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் ஒரு கண்ணாடி பவுலில் நல்ல நெய் தடவி வச்சுக்கிறேன், க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எவர் சில்வர் பாத்திரம் இருக்கிறதுனாலும் அதுலேயும் நம்ம க்ரீஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது இந்த பால்லாம் நல்லா கொதித்த உடனே நம்ம அப்படியே சூடாக எடுத்து இந்த பவுலில் மாற்றிடணும். மாற்றிட்டு அப்படியே ஒரு 1-2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கவுத்துனோன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அது வெளியே வந்துடுங்க. அப்படி ஒரு வேளை வரலைன்னா லேசாக ஒரு ஓரம் மட்டும் நீங்கள் கத்தியை வச்சு லேசாக நிமிட்டி விட்டாலே போதும், அது அழகாக விழுந்துடும். இப்போ பாருங்கள், கத்தியை வச்சு கட் பண்ணும் போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. அப்போ நீங்கள் சாப்பிடும் போது வாயில் வச்சாலே உருகிற அளவுக்கு இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று நம்ம பால்லையே செஞ்சுருக்கனால, அதுவும் கொழுப்புள்ள பாலில் செஞ்சுருக்கனால நல்ல ஒரு ஹெல்த்தி டயட்டு. இந்த பால் கடம்பை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா சில்னஸோட சாப்பிட நல்லாயிருக்கும். அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்றது நல்லது. அதுக்கு மேலேனா ஒரு நாள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.